வலது கையை இருதயத்தில் வைத்து சொல்லலாமா? நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்து, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நோக்கி பார்த்த முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தரை நம்பின ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்ட ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. Thank you Jesus, thank you Lord. இயேசுவே இயேசுவே, உம்மை நாங்கள் நம்பி இருப்பதினாலே சொல்லுங்க, 100% உம்மை நாங்க நம்புறோம்ப்பா. எங்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் உம்மை நம்புகிறோம். நீர் சொன்னதை செய்து முடிக்கிற நல்ல தேவன், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? நீர் வசனித்தும் நிறைவேற்றாமல் போவீரோ? சொன்னதை செய்யும் அளவும் எங்கள் கையை விடாமல் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். லா 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 ஷீலே லா 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 மேலாயே ஷேனே சேகரே. துன்பங்கள் சூழ்ந்தாலும் அநேகமாயிருந்தாலும் அனைத்து நின்றும் என்னை விடுவிப்பீரே. என்னை சூழ்ந்தாலும் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை விடுவிப்பார். உங்க பக்கத்துல ஒரு நபரும் வந்து உங்க கையை பிடிச்சு உங்களுக்கு ஒத்தாசை செய்ய இல்லாமல் இருந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்தாலும் அநேகமாயிருந்தாலும் அனைத்தினின்றும் என்னை விடுவிப்பீரே. சொல்லலாமா? துன்பங்கள் சூழ்ந்தாலும் அநேகமாயிருந்தாலும் அனைத்தினின்றும் என்னை விடுவிப்பீரே. உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் இல்லையே. சொல்லுங்க, உம்மை நோக்கி பார்த்தேன், உம்மை தேடும் எனக்கு தாட்சி இல்லையே. உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் இல்லையே. உம்மை தேடும் எனக்கு தாட்சி இல்லையே. சொல்லலாமா? உம்மை நோக்கி பார்த்தேன், உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் இல்லையே. உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. உம்மை நம்பும் என் மேலே குற்றங்கள் சுமத்தினாலும், உம்மை நம்பும் என் மேலே குற்றங்கள் சுமத்தினாலும், எந்தன் சார்பில் நீர் நின்று வழக்காடுவே. உம்மை நம்பும் என் மேலே குற்றங்கள் சுமத்தினாலும், உம்மை நம்பும் எனக்காக வழக்காடுகிறவர், குற்றங்கள் சுமத்தினாலும், எந்த சார்பில் நீர் நின்று வழக்காடுவீர். உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் உம்மை தேடும் எனக்கு தாட்சி இல்லையே. சொல்லலாமா? உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் இல்லையே. வெட்கப்படுத்தாதவரே, தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? நல்ல கைகளை தட்டி. எல்லாவற்றினின்றும் எங்களை விடுவிக்கிறவர், எங்களுக்காக வழக்காடுகிறவர், எங்கள் துணையாய் நிற்கிறவர், நன்மைகள் செய்கிறவர், எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திர நீர் ஒருவரே, நீர் ஒருவரே.
Thank you, Holy Spirit of God. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும், உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Thank you, Jesus. கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. God's presence. இந்த உலகத்துல வாழ்ற ஒரு மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். நான் எதை சொல்வேன்னா, அவருடைய பிரசன்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை நாம் இந்த வேளையில அனுபவித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். இந்த பாட்டு தான் பாடணும் அப்படின்லாம் பிளான்லாம் பண்ணிட்டு வரல. ஆனா எல்லா பாடல்கள்லயும் ஒரு வார்த்தை தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிறது நான் கவனிச்சேன். எத்தனை பேர் கவனிச்சீங்க? வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். வெட்கப்பட்டு நம்ம போகிறதே இல்லை. நிச்சயம் கர்த்தர் நம் தலையை குனிய விடவே மாட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். சொல்லுங்களேன், அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்வீங்க? ஹல்லேலூயா. யார் முறிந்து விழுந்தா? யார் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறா? எவர்கள் முறிந்து விழுந்தார்கள், எவர்கள் எழுந்து நிற்கிறார்கள்? முறிந்து விழுந்தவர்கள் யார் தெரியுமா? குதிரைகளின் மேலும் ரதத்தின் மேலும் தன் நம்பிக்கையை வைத்தவர்கள். ஹல்லேலூயா. ஆனா நிமிர்ந்து நின்றவங்க யார் தெரியுமா? கர்த்தரின் மேல் தன் நம்பிக்கையை வைத்தவர்கள். ஹல்லேலூயா. இப்ப நீங்க தோற்று போறது போல தெரியலாம், இப்ப நீங்க அவமானப்படுறது போல தெரியலாம், இப்ப உங்க முகம் வெட்கப்பட்டு அப்படி ஒரு தெரியலாம், மனுஷங்க பார்க்கும்போது அப்படி தோணலாம். ஆனா ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. ஒரு காலம் வருது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இதோ காலம் வருகிறது. ஆமென். யூதா குடும்பத்திற்கு நான் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுகிற காலம் இதோ வருகிறது. இதோ. ஹல்லேலூயா. ஆமென். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. உண்மையாவா? நம்புறீங்களா? ஹல்லேலூயா. காலம், சில பேர்லாம் உலகத்தார் சொல்லுவாங்க, காலம் பதில் சொல்லும் உனக்கு. நான் சொல்லுவேன், காலம்லாம் பதில் சொல்லாது, என் கர்த்தர் பதில் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆமென். காலத்தை உண்டாக்கின கர்த்தர் பதில் சொல்லுவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அவங்க முறிந்து விழுவாங்க, ஆனா கர்த்தரின் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என் கூட எத்தனை பேர் சேர்ந்து, when you sing you have to not, உதடுகள் மட்டும் பாடக்கூடாது, உள்ளத்திலிருந்து இருதயத்தின் நிறைவினால் உதடுகள் பாடும்போது அது becomes very powerful. நான் வந்து ஹஸ்கியா தான் பேசுவேன். என் குரலே குச் 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 குச்னு இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா ஒரு ஜீல் எனக்குள்ள வந்துச்சு பாருங்க. அது எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஒரு வைராக்கியம். பிசாசு என்னை எவ்வளோ ஒடுக்குறானோ அப்ப நான் சத்தம் உயர்த்தி பாடுவேன். ஹல்லேலூயா. இந்த வரிகளை விசுவாசத்தோடு பாட போறீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எனக்கு ஒரு காலத்தை கர்த்தர் குறிச்சிருக்கிறார். இதோ நாட்கள் வரும், இதோ காலம் வரும். இதோ அப்படின்னா சீக்கிரத்துல வரப்போகுதுன்னு அர்த்தம். அதி சீக்கிரத்துல நான் பட்ட உபத்திரவங்களுக்கெல்லாம், என் வேதனைகளுக்குரிய பலனை நான் பார்க்க போகிறேன், மகிமையை பார்க்க போறேன். எத்தனை பேர் ஆமென்? நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுங்க, நீங்க சொன்னதெல்லாம், நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உண்மையா நம்புவேன்பா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. கர்த்தரை நான் நம்புவேன்.
இருதயத்தின் ஆழத்திலிருந்து சில பேருடைய ஃபெய்த் லெவலை ஆண்டவர் இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்றாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. விசுவாசத்திலே 3 கேட்டகரி பீப்புள் இருக்காங்க. ஒருத்தங்க அவிசுவாசி, சுத்தமா விசுவாசமே இருக்காது. ரெண்டாவது அற்ப விசுவாசி, அப்பப்ப வந்து போகும், சூழ்நிலையை பார்த்த உடனே விசுவாசம் தளர்ந்து போகும். மூன்றாவது தான் விசுவாசி, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நம்புற ஒரு கூட்டம். அல்லேலூயா. இப்ப சூழலை பார்த்தா, சாராலையும் ஆபிரகாமையும் பார்த்தா, இந்த அம்மாக்கு கர்ப்பம் செத்து போச்சு, அந்த ஐயாக்கு சரீரம் செத்து போச்சு. பாசிபிலிட்டிஸ் ஏதாவது 1-2% இருக்கான்னு பார்த்தா 1-2% இல்லை, 0. மனுஷனுடைய பார்வைக்கு இது நடக்காது, மருத்துவருடைய பார்வைக்கு இது சாத்தியம் இல்லை, சயின்ஸுடைய பார்வைக்கு இது கூடாது. ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக நான் சொன்னார். அல்லேலூயா. வாக்கு பண்ணினார். ஒரு ராஜாமத்துல இருண்ட நேரத்துல உங்க வாழ்க்கை ரொம்ப இருட்டா இருக்கா, நீங்க உற்று பார்க்கணும். உற்று பார்த்தீங்கன்னா ஒண்ணு தெரியும். என்ன சொல்லுங்க? நட்சத்திரங்கள். அல்லேலூயா. அதை பாருங்க. ஒன்றும் முடியாது அப்படின்ற சாத்தியமில்லாத நேரத்துல கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் தான், இந்த வானத்து நட்சத்திரம் போல உன் சந்ததியை பெருக பண்ணு. அல்லேலூயா. ஆமென். அப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. எனக்கு வேதத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்னபடியே. அவர் சொன்னபடியே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவர் எனக்கு சொன்னபடியே, மனுஷர்கள் சொன்னபடி அல்ல, கோபத்துல மனுஷங்க சபிச்ச வார்த்தைகளின்படி அல்ல, கர்த்தர் சொன்னபடியே. கர்த்தர் சொன்னபடி. இயேசு உயிர்த்தெழுவேன், நான் மரிப்பேன், உயிர்த்தெழுவேன்னு சீஷர்களுக்கு பிரசங்கிச்சுட்டு தான் வந்தார். சொல்லிக்கிட்டே இருந்தார். இவங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆனா உள்ள போக காணும். உண்மையா இல்லைங்களா? சுற்றி இயேசு உயிர்த்தெழுவார்னு எதிர்பார்க்கிற ஒருத்தர் கூட இல்லைங்க. மரியாள் கூட இயேசு உயிர்த்தெழுவார்ன்ற எதிர்பார்ப்புல வந்தவள் அல்ல, சடங்கு செய்யலான்னு வந்தா. அப்படின்னா எதிர்பார்த்திருந்தாங்கன்னா 3ஆம் நாள் கல்லறை வாசல்ல நின்று இருக்கணும்ல. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இயேசு உயிர்த்தெழுவார்ன்ற எதிர்பார்க்கிற ஒரு நபர் இருந்தா கூட, ஒரு பேதுரு எதிர்பார்த்திருந்தாருன்னா, யாக்கோபு எதிர்பார்த்திருந்தா, 3ஆம் நாள் காலையில போய் கல்லறைக்கு முன்னாடி இயேசு சொன்னாரே எழும்பி வருவாரே அப்படின்னு காத்திருக்கணும். ஆனா ஒருத்தருமே போல. ஒரு மனுஷனும் நம்பலனாலும் சரி, கர்த்தர் சொன்னபடியே உயிர்த்தெழுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒருத்தரும் நம்பல, ஆனா ஆண்டவர் சொன்னதான் நடக்கும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நம்புவே என் இயேசு ஒருவரை, நான் நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவே என் இயேசு ஒருவரை, நான் நம்புவே என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தால், சொல்லுங்க, வாழ்க்கை வாழ்க்கை முடிந்தது, வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன். நம்ம அருகில் நின்று நம்ம தோளை தட்டி, இல்ல கர்த்தர் உனக்கு செய்வாருன்னு சொல்ல ஒரு ஆள் இல்லைனாலும், நம்ப ஒரு ஆள் இல்லைனாலும், இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுவார். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க, என்னை தேற்றுவதற்கு, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை, நம்புவேன். அப்படியே கைகளை அசைச்சு சொல்லாமா? நம்புவேன் இயேசு ஒரே ஒரு நம்பிக்கை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. இயேசுவையே. Rakale se fole la la duhadure.
இயேசு ஒருவரே. நம்புவே. பாட பாட நம்பிக்கை பிறக்கட்டும். நம்புவே என் இயேசு ஒருவரை. நம்புவே. ஷாலலேசே போலே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றால் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. சொல்லுங்க, நான் நம்புவதற்கு ஒரு அறிகுறியும் இல்லை. நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் ஷெலேசேலதோரோ. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன். இயேசு ஒருவரை. ஹalleluya ரகலதாரோசேவோ. நம்புவேன் நம்பிக்கை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய கர்த்தர் புதிய வாசல்களை உங்களுக்கு திறப்பாராக. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ரானனேனேசே போலேலலதோரோ. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஆமென். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன். கர்த்தாவே, உம்மை நம்புகிறோம். நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அல்லேலூயா. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆமென்? ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தரை நம்பின ஒரு ஜனத்தை கர்த்தர் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. இதுக்கு முன்பும் அது நடந்ததில்லை, இதற்கு பின்பும் நடக்கிறதே இல்லை. ஆமென். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் வாசிக்கூடாது. அதை வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? கர்த்தரையே ஏ அவரையே. அல்லேலூயா. அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த அழுத்தம் எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ, அப்பா வேற எனக்கு அது இல்லப்பா, உங்களை விட்டு எனக்கு வேற யாருமே இல்லப்பா, உங்களை இல்லாம எனக்கு அதை யாரும் செஞ்சு கொடுக்க முடியாதுப்பா, நீ நம்பிக்கை முழுவதும் நீர் தான் அப்படின்னு நீங்க அறிக்கை செய்றீங்க. அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு குடும்பமாக உங்களுக்கு முன்பாக நாங்க வந்து நிற்போம் அப்படின்னு நாங்களே நினைக்கல. ஆமென். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நான் நம்புகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்லை. எவ்ரிதிங் இஸ் பிளான்ட். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி தான் நமக்கு செய்யறாரு. ஸோ தேவ திட்டத்தில் இந்த நாள் இந்த நேரம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஸோ நாங்கள் வெளியில் மீட் பண்ணாலும் இங்கே வரணும், ஊழியத்தை பார்க்கணும், இந்த கட்டிடத்தை பார்க்கணும். ஏன்னா இதோடைய என்ன சொல்லுவாங்க, டெடிகேஷனுக்கே நாங்கள் வரணும்னு நினச்சோம். ஆனால் மினிஸ்ட்ரி இருந்ததுனால எங்களால் வர முடியல. வந்து பார்க்கணும், சில வீடியோஸ் பார்த்தோம், சில ஃபோட்டோஸ் பார்த்தோம், நேரடியாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் 2018 எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் வந்தோம். அப்படி வந்தோம். ஆனால் இப்போ இத்தனை வருஷங்கள் கழித்து மறுபடியும் 2 பிள்ளைகளோட கர்த்தர் எனக்கு கிருபையாய் ஆசீர்வாதமாய் தந்த அத்தை மாமாவோட நாங்கள் சேர்ந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாஸ்டர் ராக் உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சின்ன பிள்ளையா இங்கே இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். இந்த இடத்துல அவருக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும். அடிக்கடி அக்காவை குறித்து, அண்ணனை குறித்து, அதுவும் இந்த 3 குட்டீஸை குறித்து, குட்டீஸ் இல்லை வளர்ந்துட்டாங்க, 3 பேரையும் குறித்து ரொம்ப பேசுவார், அடிக்கடி பேசுவார். அவர் பேசுகிற விதத்திலே நான் புரிஞ்சுக்குவேன் எவ்வளோ ஒரு நல்ல ஐக்கியம் அவர்களுக்கு இருந்தது. ஏன்னா நான் ஒரு தடவை தான் விசிட் பண்ணேன். ஆனால் அவங்களோட இருந்து பழகின மாதிரி அக்காவை குறித்து, அண்ணனை குறித்து, பிள்ளைகளை குறித்து எனக்கு நிறைய தெரியும். ஒரு அன்பான குடும்பம். அக்கா அண்ணனுக்குள்ளே இருக்கிற அந்த லவ்
அவங்க எப்படி இருப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க, அதெல்லாம் எனக்கு சொல்லுவார். அக்கா அண்ணா அப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஸோ அதனால் அவைகளெல்லாம் நான் கேட்டறிந்தேன். நானும் அவங்களுடைய அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் அற்புதமான கட்டிடத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா, ஆமென். அரியலூர் வெஸ்லி அப்பாவை நான் நினைவு கூறுகிறேன். அம்மாவுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். இன்றைக்கு எல்லாரையும் சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். அண்ணன் சொன்ன மாதிரி நீங்கள் எங்களை மட்டும் பார்க்கக்கூடாது, எங்கள் ஃபேமிலி மட்டும் இல்லை, எங்களுக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஒரு ஃபேமிலி இருக்குது, வந்து அவங்களும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு அந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஆமென். வேத வசனத்தில் தேறினவர்கள் நீங்கள். ஆமாம், வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள் நீங்கள். யூ ஆர் சோ மச். ஆராதனையிலும் சரி வசனத்திலும் சரி இங்கே பஞ்சமே இல்லை. எவ்வளோ அழகழகான பாடல்கள், அது கேட்கவே அப்படியே அண்ணனும் அக்காவும் நின்று பாடிக்கிட்டே இருந்தால் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ அருமையான பாடல்கள், வார்த்தைகளை கர்த்தர் உங்களை அப்படி போஷித்துட்டு இருக்காரு. ஆமென். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், உச்சிதமான நன்மைகளால கர்த்தர் உங்களை போஷிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இப்படி சாப்பிட்டு வளர்ற உங்களுக்கு நாங்கள் என்னத்தை தர்றதுன்னு யோசிச்சேன். ஆல்ரெடி பலமான ஆகாரங்களை உட்கொள்ளுகிற உங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் என்னத்தை தருது அப்படின்னு அப்பா கிட்ட விசாரிக்கும் போது எனக்கு ஆன்ற நினைப்பூட்டின ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிச்சு தொடர்ந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். பிகாஸ் இதுக்கு டைட்டிலே ஸ்பெஷல் வர்ஷிப் தான். ஸோ பிரசங்கத்தை நான் கண்டிப்பாக எடுத்துக்க மாட்டேன். பிரசங்க நேரமாக இதை ஆராதனை வேலையாகவே நம்ம கண்டினியூ பண்ணலாம். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 39, ஒன்லி ஒன் வேர்ட், ஒரே வசனத்தை வாசிக்க போகிறோம். 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும். நிறைய யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். போதும், 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அது 2ஆம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு. அல்லேலூயா. 2ஆம் வசனம் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். டாட். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். டாட். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளில் கர்த்தர் இதை எனக்கு நினைப்பூட்டி இந்த வசனத்தை காண்பிக்கும் போது, நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை எப்போதும் கேட்கணும்னா, ஆண்டவரே நீர் என்னோடு இரும், நான் உம்மோடு இருக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, உங்க கைகள்ல என்ன இருக்கு, உங்களை சுற்றிலும் யார் இருக்கிறாங்க, இது எதுவுமே மேட்டரே இல்லை இஃப் காட் இஸ் வித் யூ. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இஃப் காட் இஸ் வித் யூ, ஆண்டவர் உங்க கூட இருந்தார்னா, நீங்க எகிப்தில் இருந்தா கூட உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். நீங்க குழியில் இருந்தா கூட உங்களை கர்த்தர் தூக்கி எடுப்பார். யோசேப்போடு அவங்க தாய் தகப்பன்மார் கடைசி வரையும் வர முடிஞ்சுன்னா இல்லை. அப்பா அதிகமா நேசிச்சார். ஆனா யோசேப்பு எங்க வசனம் முதல்ல சொன்னபடி எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஆனா எகிப்திலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, நம்ம எங்க இருக்கிறோம், நம்மளை சுற்றி யார் இருக்காங்க. நீங்க யோசேப்பை பாருங்க. யோசேப்பு கையில் என்ன இருந்தது? வெறும் கோல். அப்படிதானே? தப்பா சொல்றேன்னா? நீங்க முழிக்கிறத பார்த்தா நீங்க ஏதோ தப்பா சொல்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. அப்படிதானே இருந்தது? யாக்கோபினுடைய கையில என்ன இருந்தது? வெறும். நான் யோசிச்சு பார்த்தேன், பிளான் எல்லாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஒரு அம்மா இருக்காங்க. யார் அந்த அம்மா? நல்ல பிளான் போட்டுச்சு அந்த அம்மா. நல்ல பிளான். அது காட்ஸ் வில். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அது வெளியிலிருந்து பாக்குறதுக்கு ஏதோ வஞ்சித்த மாதிரி தெரிஞ்சாலும் அதுதான் தேவ சுத்தம். ஏன்னா இந்த அம்மா வயிற்றுல 2 பேரும் மோதிக்கும் போதே போய் அப்பா கிட்ட கேட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார், இல்ல இளையவன் சொல்லிட்டார். அது அந்த ப்ராமிஸை இந்த அம்மா நிறைவேற்றுறாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, நீங்க சொன்னதை கீழ்ப்படிஞ்சு ஒரு பிள்ளை இப்படி தெரிச்சு ஓடுது. நீங்க தான் அனுப்புறீங்க, போ மாமா வீட்டுக்கு போ. ஈசாக்கும் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சு அனுப்புறாரு, மாமன் வீட்டுக்கு போ. ஆனா போகும்போது ஈசாக்கு கூட ஏதோ ஒரு 10,000 கையில் எடுத்து கொடுப்போம். சரி புள்ள போகுது, வழிச்செலவில் டீ குடிக்கட்டும்னு ஒரு 100 ரூபாவது கையில் கொடுத்தாங்களா? வெறுங்கையாவே அனுப்பியிருக்காங்க அப்பாவும் அம்மாவும். ஆபிரகாமுடைய ஆஸ்தியே பூமி கொள்ளாது, மொத்த ஆஸ்தியே ஈசாக்கு தான் வந்துச்சு. அப்ப இவர் ஒண்ணும் இல்லாதவர் இல்ல, எல்லாம் இருக்கு ஈசாக்கு கிட்ட. ஆனா பிள்ளை வெறுங்கையா போறான். நீங்க சில நேரத்துல ஆண்டவர் கிட்ட கேக்குறீங்க, ஏன் எனக்கு இதை அனுமதிக்கிறீங்க,
ஏன் என்ன இப்படி வெறுங்கையா விடுறீங்க? வை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. தேவ திட்டத்தின்படி தான் அதை கர்த்தர் செய்யறார். எத்தனை பேர் ஆமென்? ஆமென். தலைக்கு கீழே ஒரு கல்லு, கையில ஒரு கோல், இவ்வளவுதான். ஆனா கர்த்தர் யாக்கோபு கிட்ட சொல்றார், நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். எங்க போற யாக்கோபு தெரியாது, போறேன், கண்டுபிடிச்சு போகணும், ஒன்னும் தெரியாது. ஆனா ஒரு நம்பிக்கை இருக்கு யாக்கோபுக்கு. என்னன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு எவ்வளவு அடிமையா உள்ள போனாலும் பாருங்க, அப்படியே ப்ரமோஷன். ஏன் தெரியுமா? ஒன்லி ஒன் குவாலிட்டி ஜோசப் கிட்ட இருந்தது. என்னன்னா, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இன்னைக்கு நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் ஆவியானவர் எனக்கு சொன்னார், நான் அவர்களோடும். எப்படி கர்த்தர் என்னோட யாரோடு இருப்பார் அப்படின்னா, பைபிள் அதுக்கும் வசனத்துல பதில் சொல். நீங்க அவரோடு இருந்தா அவர் உங்களோட இருப்பார். அல்லேலூயா. நீங்க அவர் கூட இருந்தீங்கன்னா அவர் நம்ம கூட நிச்சயம் இருப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நீங்க ஆசீர்வாதத்தை கேட்கறீங்க, நன்மைகளை கேட்கறீங்க, உயர்வுகளை கேட்கறீங்க, மேன்மைகளை கேட்கறீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி, ஆண்டவரே நீர் எனக்கு போதும், நீங்க என் கூட இருங்க. எந்த நிலையிலும் நீர் என்னோடு இருந்தா நான் எதிலிருந்து எழுப்பி வெளியே வந்துடும். ஆமென். மனிதர்கள் தேவையில்ல, பொருட்கள் தேவையில்ல, கை வெறுங்கையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க பக்கத்துல நின்று உங்களுக்கு உதவி செய்யற நிறைய யங் பீப்புள் வந்து ரொம்ப சோர்ந்து போறதுக்கான காரணமா நான் என்ன பாக்குறேன்னா, அவங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லை, மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களை மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் சொல்றேன், யோசேப்பை யார் மோட்டிவேட் பண்ணா? யோசேப்பு யார் மோட்டிவேட்? நோ ஒன் வாஸ் தேர் டு மோட்டிவேட் ஜோசப். ஆனா ஒன்னு யோசேப்புக்கு தெரியும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார்? இன்னைக்கு அறிக்கை செய்வோமா? பைபிள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கண்களை மூடி தேவ சமூகத்துல ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு இரு, நீர் என்னோடு இரும் அப்பா, நீர் என்னோடு இருந்தா போதும், வேற எதுவுமே. டோன்ட் ஆஸ்க் ஃபார் சம்திங் மோர், ஆஸ்க் ஒன்லி ஜீசஸ். முடிந்தா கூடுமானா என் கூட சேர்ந்து எழும்பி நின்று, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா, நீங்க என் கூட இருந்தா போதும். யோசேப்பே, நீ எங்க இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கு அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள கர்த்தர் விதைக்க விரும்புறார். சொல்லுங்க, நீர் என்னோடு இருங்கப்பா, நான் உம்மோடு இருக்க விரும்புறேன். எகிப்துக்கு போனாலும், அடிமையா போனாலும், கர்த்தரோடு தேவன் என்னோடு. ஹல்லேலூயா. எபினேசரே, எல் எலியோ, எங்குமே நிறைந்தவரே, எபினேசரே, எல் எலியோ, எங்குமே நிறைந்தவரே, எல் ஷடாய், பார்க்கிற கர்த்தர் எல்ரோயி, என்னை காண்பவர். முடிந்த ரெண்டு கைகளை உயர்த்தி, ஏசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா பாடலாமா? என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வது தான். உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சையா.
சொல்லுங்க, எனக்காக எனக்காக யாவையும் செய்வார். துவங்கியதை முடிப்பார். தரிசனம் தந்தவர் நிறைவேற்றுவார். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் ஓரியலே செலலலலா, என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைக்கிறேன் அப்பா. இறக்கி வைத்தேன். என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில். இயேசுவின் பாதத்தில் இன்றைக்கு நான் இறக்கி வைக்கிறேன். யோசேப்பே, கர்த்தருடைய பாதத்தில் இன்றைக்கு இறக்கி வைத்து நம்பிக்கையோடு, ஆண்டவரே நீர் எனக்கு தீமை செய்ய மாட்டீர். எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? நன்மைக்கு ஏதுவாய் தான் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்யும். ஒருவேளை இப்ப அது நன்மை இல்லாதது போல, தீமையானது போல, கர்த்தர் என்னை கைவிட்டாரோ, அவர் என்னை மறந்தாரோ, தரிசனம் தந்தவர் எங்கே, வாக்குதத்தம் சொன்னவர் எங்கே? உங்கள் உள்ளம் ஒருவேளை கதறுமானால் கர்த்தர் சொல்றாரு, இல்ல. ஒரு மனிதனின் கையை பிடித்து அந்த மனிதனை பாதி வழியில் விட்டு போக அவருக்கு தெரியாது. நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே வருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்க தாய் தகப்பனால உங்களுக்கு செய்ய முடியாதவைகளை கர்த்தருடைய கரம் உங்களுக்காக செய்து முடியும். கர்த்தருடைய கரம் செய்து முடிக்கும். கர்த்தருடைய கரம் இன்றைக்கு செய்து முடிக்கும். கர்த்தர் உங்களுக்குள்ள, கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு உன் கூட நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன். உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை செய்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை செய்கிறேன். உங்களுக்கு துணை செய்கிறது தேவன் மாத்திரமல்ல, இந்த பூச்சியை எந்திரமாய் மாற்றுகிற தேவன். பூச்சியா இருந்தவனுடைய கையை பிடித்து அவனை எந்திரமாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்த உலகத்துல யாரை தெரிந்து கொள்கிறார்? பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்த கர்த்தர் பலவீனரை தெரிந்து கொள்கிறார். இது வேத வசனம், இது சத்தியம். ஆனா ஒரு பைத்தியத்தை பைத்தியமாவே கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். ஒரு பலவீனனாவே கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். தேர்ந்தெடுக்கும் பொழுது பலவீனனை தேர்ந்தெடுப்பார். அவனை ட்ரெயின் பண்ணி தான் கொண்டு போய் நிறுத்துவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இன்னைக்கு ஏன் என் கால்கள் நான் நிற்க வேண்டிய பள்ளத்தாக்குல நிற்கல? ஏன் கர்த்தர் எனக்கு சொன்ன வாக்குதத்தை நிறைவேறல? கர்த்தர் சொல்லியும் நம்பிக்கையோடு காத்திருக்கிற எனக்கு ஏன் உயர்வுகள் வரல அப்படின்னு நீங்க தேவனிடத்துல கேள்வி கேட்டா, ஒரு ப்ராசஸ் நடுவுல இருக்கு. தட்ஸ் ட்ரைனிங். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ட்ரைனிங். ஹல்லேலூயா. உங்களை தேர்ந்தெடுக்கும் போது பலவீனரா இருக்கலாம், இட்ஸ் ஓகே. ஆனா பலவானாய் உங்களை மாற்றுகிற தேவ வல்லமை இன்றைக்கு கடந்து வரப்போகுது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க ஒருவேளை பைத்தியமா இருக்கலாம், ஆனா பைத்தியத்தை வச்சே கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்த முடியாது. ஆமா, பேதுரு படிப்பறிவு இல்லாதவன் தான், பேதமை உடையவன் தான். ஆனால் பேதமையோடு கர்த்தர் பேதுருவை பயன்படுத்தவில்லை. அவன் மேலே அபிஷேகத்தை ஊற்றி அந்த ஒரு பிரசங்கத்தில் 5000 பேரை கர்த்தருடைய சபைக்கு கொண்டு வந்து நிறுத்தின கர்த்தாதி கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. 3.5 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தார் அப்பா அவர்களுக்கு. அந்த ட்ரைனிங்கோடு உன்னதத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் இன்னைக்கு அதை ரிசீவ் பண்ண ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, இன்றைக்கு நான் பெறுகிற அபிஷேகம் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிற அபிஷேகம். ஒருவேளை யூ ஆர் லைக், நான் ஒரு பைத்தியத்தை போல இருக்கிறேன்ப்பா, எனக்கு ஞானத்துல குறைவுள்ளவளா இருக்கிறேன், என்னுடைய தரிசனம் பெருசு, விஷன் பெருசு, ஆனா அந்த விஷனுக்கு ஏற்ற
கிருபைகள் எனக்குள்ள இல்ல நீங்க சொன்னா இன்றைக்கு உன்னதத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம நிரப்ப போகுது. இன்றைக்கு நம்ம ரிசீவ் பண்ண போற இந்த அனாயிட்டிங் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற தேவ சித்தத்துக்கு நேராக நம்ம நடத்தி கொண்டு போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் டங்ஸ்ல பேச போறோம், அந்நிய பாஷைகள். அப்படியே மெதுவா பேசலாமா? வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் ரகசியங்களை பேசுகிறான். அவன் மனுஷனோடு பேசாமல் அவன் தேவனோடு பேசுகிறான். அவன் தேவனோடு பேசுகிறான். உங்களிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் என்று பவுல் சொன்னார். அதிகமாய் பாஷைகளை பேசுகிறவர்களுக்கு அதிக வெளிப்பாடுகள், அதிக வெளிப்பாடு, ரெவலேஷன். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் I speak revelation over this church. வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். தரிசனங்களை காண்பார்கள், தரிசனங்களை அடைவார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக. மாம்சத்தின் கண்கள் அடைக்கப்பட்டு ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதாக. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள். ரிபாபாலா ஷிகேதரபா ரியலே சேவா தரலே ஃபோலேலே லேதிரபா. நீ பலவீனன் அல்ல, நீ பலவீனன் அல்ல. ரிபாபாபா ஷிகேதர. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கர்த்தர் இந்த ராத்திரி செய்கிறார். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிறு பூச்சி எந்திரமாகிறது. யாக்கோபு என்னும் சிறு பூச்சி எந்திரமாகுது. அதற்கு கூர்மையுள்ள புதிய பற்களை பொருத்தப்படுகிறது. புதிய பாஷை பொருத்தப்படுது. கூர்மையுள்ள பற்கள் பொருத்தப்படுது. புதிய பற்கள் இந்த எந்திரத்திற்கு பொருத்தப்படுகிறது. புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள எந்திரமாய் இந்த பூச்சியை நான் மாற்றுகிறேன். பூச்சி பூச்சி பூச்சி, உன்னால முடியாது, உன்னால ஆகாது, நீ தோற்று போயிடுவேன்னு சத்துரு பொய் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு சத்தியத்தின் பக்கம் உங்களை கர்த்தர் திருப்புகிறார். திரும்பு. மனிதன் வார்த்தை அல்ல, சத்துருவின் வார்த்தை அல்ல, கர்த்தர் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். இவன் தரிசனம், இவன் சொப்பனம் எப்படி நடக்குதுன்னு பாப்போம். அவர்கள் வார்த்தை அல்ல, தரிசனம் தந்தவர் நிறைவேற்றினார். யோசேப்பே, குழியில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அடிமைத்தனத்தில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. சிறைச்சாலையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அவர் உன்னோடு இருக்கிறார், அவர் உன்னோடு இருக்கிறார். இந்த ராத்திரி ஒரே வார்த்தை தான், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை கைவிடவில்லை, நீ என்னால மறக்கப்படுவதில்லை. நீ எனக்காக செய்த தியாகங்கள், நீ எனக்காக எடுத்த பிரதிஷ்டைகள், நீ விட்டவைகள், இதை மறக்க அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. மறக்கிறதற்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல. கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் பிரதிஷ்டை கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சாப்பிட மாட்டேன்னு தானியேலே முடிவெடுத்தாயே, அது கர்த்தருடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் தொட மாட்டேன் என்று நின்றாயே யோசேப்பே, அது கர்த்தருடைய கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புத்தக சுருள் திறக்கப்படுகிறது. மொர்தெகாய் ராஜாவுக்கு செய்தவைகள் மறக்கப்படுவதில்லை. மொர்தெகாயின் கிரியைகள் மறக்கப்படுவது இல்லை.
வாசலிலே என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று எண்ணுகிறாயோ? மொர்தெகாயே, ராஜா கணம் பண்ண விரும்புகிறவனுக்கு இப்படி செய்யப்படும் என்று உனக்கு ஒரு புதிய வஸ்திரத்தை தரித்து உன் தலையில் கிரீடத்தை வைத்து கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பது உனக்கு மட்டும்தான் இப்ப தெரியும். ஆனா காலம் வருது, உன்னை பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், யோசேப்போடு இருக்கிறார். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். அத நீ சொல்ல மாட்ட, உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்லுவாங்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன் சத்துருக்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை துரத்தினவர்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை பகைத்தவர்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். புதிய தரிசனங்கள் திறக்கிறது. புதிய தரிசனம் பிறக்கிறத நான் பார்க்கிறேன். விஷன்ஸ் விஷன்ஸ். நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் தரிசனங்களை தரப்போகிறார். கர்த்தர் தரிசனங்களை தரப்போகிறார். ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா எனக்கு தரிசனத்தை தாங்க, வெளிப்பாடுகளை தாங்க, வெளிச்சத்தை தாங்க. இருளில் நடக்கிறவர்களா நடக்க கூடாது. தைரியத்தோடு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இதை நம்ம கடந்து போவோம். எத்தனை பேர் ஆமென்? கர்த்தர் என்னை கைவிட்டதில்லை. கைவிட்டாரே, மறந்தாரே என்று நீ சொல்வானே. கைவிட்டாரே, மறந்தாரே என்று நீ சொல்வானே. பால் குடிக்கும் பாலகனை தாய் மறப்பாலோ, மறப்பாலோ, மறந்து போவாலோ. கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காதிருப்பாலோ, இறங்காதிருப்பாலோ. தாய் மறந்தாலும் தகப்பன் உன்னை மறக்கவே மாட்டார். உள்ளங்கையிலே அவர் உன்னை குறித்து வைத்துள்ளார். கரங்களை தட்டி பாட போறோம். கைகளை தட்டி பாடலாமா? வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், விண்ணுலகே புகழ்ந்து துதி பாடு. சொல்லுங்க, வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், விண்ணுலகே. சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்பட்ட மக்கள் மீது இரக்கம். சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். சிறுமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். சதனதுரே, கண்களை நீ ஏறெடுத்து பார், சுற்றிலும் பார் மகனே. கண்களை நீ ஏறெடுத்து பார், சுற்றிலும் பார் மகனே. உன்னை பாழாக்கினவர்கள் புறப்பட்டு போகிறார்கள், தூரமாய் போகிறார்கள்.
திரள் கூட்டம் சபையை தேடி வருகிறது, நாடி மகிழ்கிற. பாடலாமா? உன்னை பாழாக்கினவர்கள் சத்துருக்களை கர்த்தர் தூர அனுப்புகிறார், தூரமாய் போகிறார்கள். திரள் கூட்டம் சபையை தேடி வருகிறது, பாடி மகிழ்கிறது. இடங்களெல்லாம் துதியால் நிரம்பிடுவே, அணிகளன் போல் நம் தேசத்தை சபை நீ அணிந்து கொள்வார். பாலடைந்த இடங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒரு துதியின் ஆடையை கர்த்தர் நம்மேல் போடுவாராக. அணிகளன் போல் ஷதரகலா ஷிகதரலா தரிபலா. அந்நிய பாஷையில பாடலாமா? ரீதரலா ஷிதரகலா ஷிதரலா ஷிதரபா. திரளான ஜனக்கூட்டம் இந்த சபையை தேடி ஓடி வரட்டும், தேடி ஓடி வரட்டும். ஷிதரலதரபா. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சொல்லலாமா? யுத்தத்தில் வல்லவரே கர்த்தர் வந்திருக்கிறார், என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும். இந்த ராத்திரி நமக்காக செயல்பட தேவன் வந்திருக்கிறார். யாவே சபையோர், சேனைகளின் கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த ஊழியத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற குடும்பத்திற்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், ஒரு தனி நபருக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தரின் யுத்தம், கர்த்தரின் யுத்தம் ஜெயமாய் முடியும். யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்காக யுத்தம் பண்ணுவீர். இந்த வருடம் முடிவதற்குள்ள ஒரு பெரிய ஜெயத்தை நம் கண்கள் பார்க்க போகுது, ஜெயத்தை நம் கண்கள் பார்க்க போகுது. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். சொல்லுங்க, முடித்தார், அதை முடித்தார், எனக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோமா? ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படியே உட்காருங்க. கர்த்தர் இந்த நாள்ல நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமென். Hallelujah. Nothing is accidental in the kingdom of God. Everything is intentionally and deliberately planned by the purpose of God. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு தான் அதிர்ச்சியும் ஆச்சரியமும், அவருக்கெல்லாம் அது கிடையாது. ஆமென். அவருக்கு கரெக்டா போதுரா அப்படின்ற மாதிரி. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எத்தனை பேரை கர்த்தர் பலப்படுத்தினார்னு நினைக்கிறீங்க? அன்பு தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அன்பான பாஸ்டர் ராக்காக, அன்பு தங்கச்சிக்காக, அப்பா அம்மாவுக்காக, ஆண்டவர் கொடுத்த 2 குழந்தைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நீர் சொன்னபடியே செய்வீராக. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுங்கப்பா.
ஆண்டவரே நீர் சொன்ன நற்காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுவீராக. நல்வார்த்தைகளை எல்லாம் உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஆண்டவரை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரை இஸ்ரவேல் குடும்பத்தின் மேல சொன்ன நல்வார்த்தைகளை நான் நிறைவேற பண்ணுவேன்னு சொன்னீங்களே, நீங்க சொன்ன தீர்க்க தரிசனங்கள், நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரை நிறைவேறுகிற ஒரு பெருக்கத்தின் ஆண்டாய், ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் உடைய பிள்ளைகளுக்கு மாற்றுவீராக. அவ்விடத்தில் அவளுக்கு திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் தருவேன். ஆண்டவரை இந்த மாதம் நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய பிள்ளைங்க மேல ப்ரொனவுன்ஸ் பண்றேன். நம்முடைய பிள்ளைகளுக்கு திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலையும் நீர் தருவீராக. தேங்க்யூ டாடி. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருச்சபைகளையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொன்னது போலவே நல்ல ஒரு வீட்டையும் தந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே அவ்விடத்தில் அவளுக்கு திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் தருவேன். ஆண்டவரே நீங்க சொன்ன வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகள் மேல ஜீவனாய் ஆவியாய் பலனாய் ஆண்டவரே நிறைவேறுகிற நாட்களை நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். குறித்த காலத்துக்கு நீர் வைத்திருக்கிற தரிசனங்கள் நிறைவேறுகிற குறித்த நேரமாக இதை நீங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு முத்தரிக்கும்படி ஜெபிக்கிறேன். தாராபா ஹசே ஹந்தரபோ ஷியந்தரா லகதனா நிறைவேறட்டும். இது நம்பிக்கையின் வாசல் திறக்கிற காலமாய் மாறட்டும். ஆண்டவரே கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. என் தேவன் அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. Thank you. Thank you. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாளைக்கு நமக்கு காலையிலையும் மாலையிலையும் விசேஷமான கூட்டங்கள் உண்டு. கடைசி கால எச்சரிக்கை செய்திகளை நம்மத்திலே அன்பு சகோதரன் எம்டி ஜெகன் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அதனால் நாளை காலையில் நமக்கு 9லேருந்து 10 மணிக்குள்ள அந்த ஆராதனை துவங்கும். மாலையில் நமக்கு 6:30 மணிக்கு அந்த கூட்டங்கள் நமக்கு தொடங்கும். 6 மணியில் தொடங்கிடும். இன்றைக்கி எப்படி நம்ம அவங்கக்கிட்ட ஒரு 7:15 கொடுத்தோமோ அதே போல் நாளைக்கும் 7:15 கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். உங்களுடைய வேலைகள் அலைச்சல்கள்லாம் எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் எப்படியாவது ஒரு 7 மணிக்குள்ளார வந்துடணும்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். மற்றவங்களாம் நிறைய பேர் வர்றாங்களோ இல்லையோ, எனக்கு உங்கள் முகம் எனக்கு தெரியணும். ஆமேன். அல்லேலூயா. அதனால் நாளைய தினத்தில் இருக்கிற அலுவல்களை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செட் ரைட் பண்ணிவிட்டு வந்துடணும்னு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினத்தின் ஊழியத்துக்கு நமக்கு நிறைய செலவுகள் உண்டு. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு ஆகாரம் கொடுக்கணும். அதற்கான காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். கட்டாயம் கிடையாது. விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்குற விடத்துல கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் விரும்பினால் நாங்கள் தாராளமாக நீங்கள் நாளைய தினத்தில் வரும்போது உங்கள் காணிக்கைகளை எடுத்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு இது ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஒரு பெரிய விடுதலையாக இன்றைக்கி இருந்துச்சு. ஆமேன். எத்தனை பேருக்கு அப்படி இருந்துச்சு? ஸ்தோத்திரம். ஆமாம், பாஸ்டர் ராக்கோட சத்தத்தை கேட்டாலே நமக்கு எப்படி தான் இருக்கும், அப்படியே உள்ளுக்குள்ளார அப்படியே போயிடுவோம். ஆமாம், ஸ்டுடியோவில் உட்காந்துருப்போம், சும்மா அப்படியே கீபோர்டை பிடிச்சி அப்படியே போவோம். எவ்வளோ நேரம் போகுதுன்னு என்ன செய்யாது, தெரியாது. அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே பாட்டாக வரும், புதுசாக பாட்டு வரும். அப்படி ஒரு அபிஷேகம் அவர் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அது தங்கச்சியும் சேர்ந்து அவருக்கு ஈக்குவலாக பாடுறத பார்த்தா பெருசாக அதிசயமாக இருக்குது. ஆண்டவரே செட் பண்ணுவார் போல் இருக்கு. ஜாடிக்கு மூடியே என்ன செய்கிறாரு? நம்ம தான் ஜாடியை தேடி மாட்டிக்கிறோம். ஜாடிக்கு மூடியை தேடி போடணும். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். அதனால் கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் பெரிய காரியங்கள் செய்வதனால சீக்கிரமாக உங்களுக்கு டீ பிஸ்கட் வச்சுருக்கிறேன் பின்னாடி. அதை சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரும்போது நீங்கள் ஸ்பெஷல் ஆஃபரிங்ஸோடு என்ன செய்யணும்? வரணும். நாளைக்கு கூட்டங்களுக்காக தேவைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காப்பதாக. ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை 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 எனக்கு, நோயில்லை எனக்கு, தோல்வியில்லை தோல்வியில்லை தோல்வியில்லை. சாத்தான் தோற்கடிக்க முடியாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எங்களுக்கு திரும்ப எங்களுக்கு ஒரு டேட்டை கொடுத்து வரணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you. God bless you. Praise the Lord.